வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையாக சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழியோட பற்றிய ஆன்மீக விளக்கத்தை இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்வோம். நம்ம சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னா, சிவன் கோவிலுக்கு போனால் எந்த பொருளையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அங்கேருந்து நம்ம அந்த ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய குலம் நாசமாயிடும் அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த பழமொழிக்குரிய பொருளை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் சிவன் சொத்து எனப்படுவது சிவனின் தன்மாற்றங்களான, அதாவது சுத்தவெளியின் தன்மாற்றங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எனப்படும் ஐம்பூதங்களுக்கும் நம்ம தீங்கு நினைவிக்கிறப்ப, கெடுதல் விளைவிக்கிறப்ப அவர்களுடைய குலம் நாசமாகும் அப்படிங்கிறது தான் இந்த சிவன் சொத்து குல நாசம் அப்படிங்கிறது பழமொழியோட ஆன்மீக விளக்கம். அப்போ நம்ம சுத்தவெளின்னு சொல்லப்படுற அந்த சிவத்தின் தன்மாற்றங்கள் தான் நிலம் உட்பட ஐம்பூதங்களும். அப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம வாழ்கிறப்ப எவ்வளோ இயற்கை வளங்களை நம்ம பயன்படுத்தி தான் வாழ்கிறோம். ஆனால் நம்ம அந்த இயற்கை வளங்களை தேவைக்கு பயன்படுத்திக்கிறப்ப இந்த இயற்கை வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் நமக்கு அந்த இயற்கை நமக்கு அந்த வளங்களை வழங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் தேவைக்கு அதிகமாக பேராசை கொண்டு அதை நம்ம வீணாக்குறப்ப அந்த இயற்கை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்மை அந்த குலநாசம்னு என்று சொல்லப்படுகிற அந்த வருத்தத்துக்குரிய நிகழ்வுகளை நமக்கு நிகழ்த்தும். அதனால தான் நம்ம எந்த இயற்கை வளங்களையும் வீணாக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிலத்தை வந்து பால் படுத்துகிறாங்க, மணலை சுரண்டுறாங்க. அதனால் நிலத்துக்கு எவ்வளோ ஒரு தீங்கு விளைவிக்குங்கிறத அவங்க அறியறதே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் எனப்படும் ஐம்பூதங்களுக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் ஏதாவது மினிமைஸ் லைஃப்னு இப்போ சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி எளிமையான வாழ்க்கை முறை, அந்த எளிமையான வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்க்கையில் தேவைகளுக்கு நம்ம எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிமையான வாழ்க்கை வந்து இன்றைக்கி நமக்கு இயற்கை வளங்களை நமக்கு வந்து வீணாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை உதவும். அதனால் நம்ம வந்து தேவைக்கு நம்ம இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொண்டு நம்ம வீணாக்காமல் இருக்கிறப்ப நம்ம அந்த சிவனின் தன்மாற்றங்களான அந்த ஐம்பூதங்களையும் நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு அதை நம்ம செழிப்பாக வழங்கிட்டு போவோம். நம்ம எதிர்கால சமுதாயத்துக்கு நம்மளுடைய பேரன் பேத்திங்களுக்கு என்னென்னவோ செய்யணும்னு நினச்சி நம்ம சொத்து சேர்க்குறோம், சுகம் சேர்க்குறோம், அவர்களுக்கு கல்வி வளம் வேணும்னு நினச்சி நம்ம என்னென்னவோ பெரிய ஸ்கூல்லலாம் படிக்க வைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இந்த இயற்கை வளம்னு சொல்லப்படுற அந்த இயற்கை வளங்களை நம்ம வந்து சீரழிக்காமல் கொடுக்க போகிறோமா அப்படின்னு நம்ம இந்த தலைமுறை சிந்திச்சோம்னா நம்ம நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம், அந்த இயற்கை வளங்களை வீணாக்க மாட்டோம். அதனால் ஒரு மரத்தை நடுறது எவ்வளவு வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்குமோ அதே அளவு ஒரு மரத்தை வெட்டுறதுங்கிறது இந்த இயற்கை வளத்தை வீணாக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்மீக புரிதலோடு அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது தான் நம்ம இந்த சிவனுக்கு செய்யக்கூடிய, அதாவது அந்த சிவனின் தன்மாற்றங்களுக்கு செய்யக்கூடிய நம்ம ஒரு நல்ல ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம சிவன் சொத்து குலநாசம்னா நம்ம சிவன் கோயிலேருந்து பொருளை எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. இயற்கை வளங்களை பாழாக்காமல் இருப்பது தான் நம்ம இந்த ஆன்மீக புரிதலோடு நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து நம்ம இயற்கை வளங்களை வீணாக்காமல் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருள்களை பயன்படுத்தி நம்ம எளிமையாக வாழ்ந்து இந்த இயற்கை வளங்களை பாழாக்காமல் எதிர்கால சந்ததியினருக்கு செழிப்பான ஒரு சமுதாயத்தை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திக்குவோம். ஒவ்வொரு இயற்கை வளமும் நம்ம மனிதனுக்கு படைக்கப்பட்டது தான். நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அந்த இயற்கை வளங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான். இந்த ஊருக்கு தான் இந்த சூரியன் அப்படின்னு சூரியன் ஒளி அடிக்கிறதில்ல, இந்த ஊருக்கு தான் காற்று அப்படின்னு காற்று வந்து குறிப்பிட்ட ஒரு திசையை நோக்கி அடிக்கிறதில்ல. அதுபோல் இயற்கை வந்து எல்லாருக்கும் சமமாக தான் வழங்கியிருக்கு. அதனால் கொடுக்கப்பட்ட வளங்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வளங்களை வீணாக்காமல் இருப்பதே நம்மளுடைய குலம் எனப்படும் நம்மளுடைய சந்ததியினர் வளமாக வாழ்வதற்கு வழிவகுக்குங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சிவன் சொத்து குல நாசம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பழமொழியை ஆன்மீக புரிதலோடு புரிந்து கொண்டு சிவன் சொத்து எனப்படும் இயற்கையின் தன்மாற்றங்களை, இறைநிலையின் தன்மாற்றங்களை வீணாக்காமல் வாழ்ந்து நம்ம என்ன செய்யணும், நமது சந்ததியினரை காப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி.
வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.